வேர்ல்டில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் வந்து நிறைய டாரிஃப் போட்டிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 26% டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே எப்படி வந்து நம்ம இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றலாம், எப்படி வந்து ட்ரம்ப்க்கு கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து குவாட் அமைப்பில் இருக்குது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA இது 4 நாடுகள் அமைந்த கூட்டமைப்பு தான் குவாட். இது 2007 ஆரம்பிக்கப்பட்டது. பட் இந்தியா பார்த்தீங்கன்னா 2006 வந்து பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிரிக்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இந்தியா வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிக்ஸ் மூலமாக இந்தியா வந்து இந்த யூஎஸ்க்கு கவுண்டர் கொடுக்க ஒரு பிளான் வச்சிருக்கதா சொல்லப்படுது. அது என்ன பிளான், அதனால் என்ன நடக்க போகுதுன்றதான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிட்கான சேனலுக்கு நான் உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். இந்தியா வந்து யூஎஸ்க்கு எப்படி கவுண்டர் கொடுக்க போகுதுன்னா வந்து பிரிக்ஸ் மூலமாக தான் கொடுக்க போகுது. பிரிக்ஸில் இருக்கிற மேஜர் கண்ட்ரீஸ் இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளுக்குமே ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அது என்ன ஆயுதம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் கிடையாது, இல்லை வந்து பாப்புலேஷன் கிடையாது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் வந்து எவ்வளோ தங்கம் இருக்குன்றது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எவ்வளோ ஏழையான ஆட்களாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு காலு சவரனோ இல்லை வந்து ஒரு அரை சவரனோ கண்டிப்பாக ஒரு செயின், மோதிரம், தாலி ஏதாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ தங்கம் இல்லாத ஹவுஸ் ஹோல்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ கோல்டு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கோல்டு இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களே கண்டி டோட்டலாக இந்தியன் பீப்புளோட சேர்த்து பார்த்தா எவ்வளோ கோல்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனாலையும் நிறைய கோல்டு ரிசர்வ் இருக்குது. ஸோ டாப் 10 கண்ட்ரீஸ் கோல்டு ரிசர்வ் இருக்க கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா மூணுமே வந்துடும். ஸோ இங்கே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கோல்டை பேக் பண்ணி ஒரு ஸ்டேபிள் காயின் கொண்டு வரலாம்னு பார்க்குறாங்க. இந்த கோல்டு பேக் ஸ்டேபிள் காயினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலன்னா நான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தரேன். கிரிப்டோ கரன்சி வந்து எப்போ ஆரம்பிக்கப்படுறதுனா 2008 சத்தோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் வந்து 2008 பிட்காயின் வந்து உருவாக்கினார். ஸோ இந்த பிட்காயின் எதுக்கு உருவாக்கினார்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் 2008 தான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ மக்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக உபயோகமாக இல்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி தர மாதிரி, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தர மாதிரி கொண்டு வந்தது தான் பிட்காயின். அந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இப்போ வந்து அதோட ப்ரைஸ் $80,000 மேலே போயாச்சு. அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப மாறிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு ஹாவிங் சைக்கிள் ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல் காயின்ஸ் வந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா இத்தீரியம், சொலானா, கார்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காயின்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் ஆல் காயின்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து டே டு டே யூசேஜ் யாருமே வாங்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு பிட்காயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு விலை அது வந்து $80,000 இருக்கும். நாளைக்கு மேபி நான் ஏதாவது யூஸ் பண்ணாலும் பார்த்தா அதோட விலை 60,000 மாறட்டும். இது ரொம்ப வாலட்டில், ஜஸ்ட் லைக் ஸ்டாக்ஸ். அதோட ப்ரைஸ் வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிட்காயின் மாதிரி கரன்சிஸ் வச்சு எதுவுமே நம்மளால வந்து டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ். இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா so that people can convert their Bitcoin or other Ethereum into stable coin and then அதை வச்சு அவங்க வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதாவது வந்து பரிவர்த்தனைகள் செய்ய முடியும். அவங்க ரியல் லைஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணதுக்காக அந்த ஸ்டேபிள் காயின் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டேபிள் காயின்லாம் எப்படி வந்து பேக் பண்ணப்பட்டிருக்கோம்னா ரியல் வேர்ல்டு அசட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் US டாலர் இல்லைனா வந்து கோல்டு, அந்த மாதிரி ரியல் அசட்ஸ் வந்து பேக் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ வேர்ல்ட்லேயே ரொம்ப பாப்புலரான 2 ஸ்டேபிள் காயின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து USDT, USDC. USDT வந்து டீத்தர்னு சொல்லுவாங்க. அது எதனால் பேக் பண்ணப்பட்டிருக்குன்னா கோல்டு, பிட்காயின் அண்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸ், US ட்ரெஷரி பாண்ட்ஸ். USDC பார்த்தீங்கன்னா வந்து US டாலரை பேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஸ்டேபிள் காயின்ஸாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் கிரிப்டோ கரன்சிஸ் தான் வந்து நாளைக்கு வந்து ஃபைனான்ஷியல் வேர்ல்டில் ரூல் பண்ண போதுன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிரிப்டோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு USA இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா US டாலர் பேக் பண்ண ஒரு ஸ்டேபிள் காயின் கொண்டு வரதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அதை US கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து USA கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரியும் US டாலர் டாமினன்ஸ்க்கு கவுண்டர் பண்ணுற மாதிரியும் தான் பிரிக்ஸ் வந்து இந்த கோல்டு பேக்ட் ஸ்டேபிள் காயின் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே நம்ம எப்படி தங்கம் வாங்குவோம்னா மணி முதல்ல சேவ் பண்ணுவோம். எவ்ரி மந்த் ஒரு ₹1,000 இல்லை ₹5,000 சேவ் பண்ணி ஒரு காலு சவரன் வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்தால் தான் நம்ம போய் கோல்டு ஷாப்பில் வந்து ஒரு ஜுவல் வாங்குவோம், இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்குவோம். பட் இந்த கோல்டு பேக் ஸ்டேபிள் காயின் எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிராமுக்கும் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 ஸ்டேபிள் காயின்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு காயின் 1000 ஸ்டேபிள் காயின்ஸ் கொண்டு போனால் 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களால் மணி இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த கோல்டு ஸ்டேபிள் காயினை ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா இந்த கோல்டு ஸ்டேபிள் காயினோட ப்ரைஸும் அதிகமாகும். நாளைக்கு இன்ஃப்ளேஷன் போக எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கோ அன்றைக்கியும் நீங்கள் வந்து அந்த கோல்டு பேக்ட் ஸ்டேபிள் காயின் வச்சு உங்களால் வந்து பரிவர்த்தனை பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பிரிக்ஸ் வந்து கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிளானை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் கைசர் அப்படின்றவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. மேக்ஸ் கைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நேஷன் இருக்குது. அது வந்து ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் நேஷன். நம்ம
இந்தியாவிலாம் இப்படி வந்து இந்தியன் ருப்பி தான் வந்து நேஷனல் கரன்சியோ, அந்த எல் சால்வடார் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் நேஷனல் கரன்சி. மேக்ஸ் கேஸில் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, பிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக கோல்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து ஒரு சேஃபான முதலீடு. எல்லாருமே வந்து தங்கத்தில் தான் வந்து காசை போடுவாங்க. நாளைக்கு ஃபியூச்சருக்கு மணி சேவ் பண்ணணும்னா வார், ரிசெஷன், இந்த மாதிரி எக்கனாமிக் டவுன் டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு தான் வந்து கை கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் எல்லாத்துலேயும் கோல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து கோல்டை பேக் பண்ணி இந்தியா யூஎஸ்க்கு கவுண்டர் கொடுக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த கோல்ட் பேக் ஸ்டேபிள் காயின் உருவாக்கப்பட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் அதை விட நல்ல அசட் ஆல்ரெடி வந்து கிரிப்டோ கரன்சிஸில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோஸை பாருங்கள். பிட்காயின் வந்து இஸ் கோயிங் டு ரூல் த ஃபினான்ஷியல் வேர்ல்டு த நெக்ஸ்ட் 20-30 years. ஸோ வி ஆர் ஸ்டில் ஏர்லி. யுஎஸ்ஏ இன்னும் பிட்காயின் வாங்க ஆரம்பிக்கலை. ஸோ பிட்காயின் நீங்கள் வாங்க பிளான் பண்ணுங்கள். பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கோல்ட் பேக் ஸ்டேபிள் காயின்ற கான்செப்ட் வருமா வராதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.